முட்டாளுக்கும் அடி முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? வாத்தியார் கேட்குறார். இவன் சொல்கிறான், சார் நாங்கள் தான் சார் முட்டாள். அப்போ அடி முட்டாள் நீங்கள் எங்களை அடிக்கிறதுனால நீங்கள் அடிமுட்டாள் சார். பார்த்தீங்களா? எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் சார். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா மேடம்? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறது. கைத்தட்டல் அதிகமாக வருதுன்னா என்ன அர்த்தம்? பூரா வீட்டில் எருமை மாடு அனிமல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பசங்களை சமாளிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார் குட்டீஸ்? அவன் நினைக்கிறது ஸ்கூலுக்கே போயிருந்துருக்கலாம் போல. ஒரு நாள் இங்கே வந்து உட்கார்ந்தா இதுவும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு. ஆனால் என்னடா அக்டோபர் வரைக்கும் வந்துட்டான், இந்த வாரத்துக்குள்ளே வந்துடுவான், டேட்டுக்கு வந்துடுவான். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின். பொம்பளை பிள்ளை தெளிவாக எழுதியிருக்கு, மகாத்மா காந்தி அக்டோபர் 2 பிறந்தார். இவன் எழுதியிருக்கான், மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் அன்று பிறந்தார். பாத்தியா அவன் சிரிக்கிறது பாருங்க, கக்கப்பக்கான்னு. சின்ன குழந்தை கூட சிரிக்க வைக்கிறதுனா அதுதாங்க பட்டிமன்றத்தோட வெற்றினே நம்ம சொல்லலாம். 2வது கொஸ்டின் வாத்தியார் பயந்துகிட்டே திருத்துறார். தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்? தாஜ்மஹால் மும்தாஜுக்காண்டி ஷாஜகான் கட்டினார்னா ஓகே, வாத்தியார் 2 மார்க் செவனேன்னு போட்டுற போறார். இவன் எழுதியிருக்காங்க, தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கட்டினார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பசங்களை இங்கே மேடையில் இன்னைக்கு பேசுறது இல்லை, பாடுறது கூட இன்னைக்கு மேடையில் கஷ்டமா இருக்கு. ஒரு மேடையில் இப்படி தான் பாட்டு ஆரம்பித்தேன், கம்மலா நான் இருந்தா அப்படின்னு. அல்ல கீழேருந்து ஒரு பையன் படார்னு நினச்சி அதை அடகு வைக்க நான் இருக்கேன்னு காண்டான். இதெல்லாம் நீங்கள் கோல்டுன்னு நினச்சிடாதீங்க, பூரா கல்யாணி கவரிங்கில் கூறு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். அதனால் நடுவர் வந்து பெரிய கிராண்டான நடுவர் நீங்கள்லாம் நினச்சிடக்கூடாது. உண்மையிலே இன்றைக்கெலாம் நகை விற்கிற விலையில் தங்கம் முதல்ல வாங்க முடியுமா? ஆனாலும் நான் கேட்குறேன், பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? 5 பவுன் 10 பவுன் தங்கம் கொடுத்தா தான் பிடிக்குமா? இல்லைங்க. தங்கம் கொடுத்தா தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க. கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி யார் பார்த்துக்கிடுறானோ அவன்தான் சரியான ஆண்மகன் வருது. ஏங்க ஆண்களுக்குன்னு என்ன, பெண்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்ட்டு இருக்குல்ல. ஒரு பெண் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணி, அதில் ஒரு ஃபீலிங்ஸ் நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் சமீபத்தில் இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் அந்த புள்ள அழுவும் பாரு, அப்படி மேக்கப்லாம் கோட்டிங்லாம் கரைஞ்சி உருகி ஓடி ஆறா ஓடும், அந்த பிள்ளை அழுகும். இதேமாரி லைவாக ஒரு நிகழ்ச்சி, அப்படி லைவாக ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, ஏங்கி ஏங்கி. பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன வாண்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குது, அங்கிள் அங்கிள் ஏன் அந்த ஆன்ட்டி அழுகுறாங்க? அவங்களாடா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் பிரிஞ்சிட்டு போகிறாங்கடா, அதனால் அழுகுறாங்க. அப்போது அந்த அங்கிள் அழலை, மாப்பிள்ளையை பார்த்து. அப்போ அங்கிள் அழலை, அவர் நாளையிலிருந்து அழுவார். கைத்தட்டு பாதிக்கப்பட்டவர்கள் படக்கு படக்கு என்று கைத்தட்டல் கொடுக்கிறார்கள். நான் ஏதாவது கேட்டு வாங்கினேனா?